வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எல்லாருக்கும் பிடிச்சது சமோசா. ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் ஃபில்லிங் வச்சு செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சமோசா செய்யறதுக்கு முதல்ல மாவு பிசையணும். இதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் மைதா எடுத்து இதில் கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 3 டீஸ்பூன் நெய், அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்ச பிறகு போலை மூடி ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடணும். அடுத்தது சமோசாக்கு சிக்கன் ஃபில்லிங் செய்யணும். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது இதில் 200 கிராம் சிக்கன் கொத்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா வெந்த பிறகு கடைசியில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் போட்டு இறக்கிடணும். சிக்கன் ஃபில்லிங்கை கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு 2-3 வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ சமோசாக்கு சிக்கன் ஃபில்லிங் தயாராக இருக்குது. அடுத்து சமோசா செய்யறதுக்கு பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து ஓவல் ஷேப்க்கு தேய்ச்சி வச்சுக்கணும். ஓவல் ஷேப் வந்த பிறகு இது பாதியாக வெட்டி ஒரு பாதி எடுத்து நேராக இருக்கிற சைடில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி அதை சீல் பண்ணணும். இப்போது பார்த்தீங்கன்னா சமோசா பாக்கெட் மாதிரி இருக்குது. இந்த பாக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் சிக்கன் ஃபில்லிங் எடுத்து வச்ச பிறகு அடுத்த சைடில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி சீல் பண்ணணும். நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா சமோசாவும் செஞ்சு வைக்கணும். எல்லா சமோசாவும் செஞ்ச பிறகு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ஃப்ளேம் மீடியமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சமோசா வேகிறதுக்கு நல்ல ப்ரௌன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு சமோசாவை பொரிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு கலர் மாறும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் ஃப்ளேம் மீடியமில் வச்சு சமோசாவை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். சமோசா நல்ல பொன்னிறமாற வரைக்கும் பொரித்து எடுத்துருங்க. அருமையான சூடான சிக்கன் சமோசா தயாராக இருக்குது. இது நீங்கள் அப்படியே சூடாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக். நீங்கள் ஈவினிங் டைமில் இல்லைன்னா பார்ட்டிஸ்க்கெல்லாம் செஞ்சு தரலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சிக்கன் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நம்ம யூஸ்வலாக வெஜிடபிள் சமோசா தான் செய்வோம், ஆனால் இந்த சிக்கன் சமோசா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வீட்டில் பார்ட்டிஸ், கெட் டுகெதர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது டொமேட்டோ கெச்சப் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.